ரியல்மி மொபைல்ல நீங்க வந்து டபுள் டேப் பண்றது மூலியமாக ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்றது மூலியமாக ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து ரியல்மி மொபைல்ல எப்படி எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல ஹோம் ஸ்கிரீன், லாக் ஸ்கிரீன், ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஸ்கிரீன் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுல ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா டபுள் டேப் டு ஸ்கிரீன் ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரீனை வந்து நீங்க டபுள் டேப் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஆன் ஆகும். ஸ்கிரீனை வந்து ஆஃப்ல இருக்கிறப்ப நீங்க டபுள் டேப் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஆன் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரியல்மி மாடல்ல ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கலாம். பட் ப்ரொசீஜர் இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்க செட்டிங்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் இருக்கும், இருந்துச்சுன்னா நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டபுள் டேப் பண்றேன், ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன்ல இருக்குது. இப்போ நான் டபுள் டேப் பண்றேன், ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.